அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்டிருந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்று விசாரணை நடைபெறுவதாக இருந்த நிலையில் அது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், என்ன காரணத்திற்காக வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? இந்த வழக்கு விசாரணை இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேலாக நீதிபதி PT ஆஷா முன்பு நடைபெற்றது. அதாவது இந்த வழக்கை தாக்கல் செய்த பட நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆஜராகியிருந்தார். அப்போது ஏற்கனவே இதுவரைக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளை நீதிபதி முன்பு அவர் வாதமாக எடுத்து வைத்தார். அதாவது ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்றிதழாக அனுப்பப்பட்டது. அந்த படத்தை தணிக்கை பார்த்த அந்த ஆய்வு செய்த அந்த கமிட்டியானது, அதாவது ரீஜனல் டைரக்டர் என்பவர், அவர் இதற்கு ஒரு சில காட்சிகளை எடுக்க வேண்டும், சில காட்சிகளை மியூட் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிவித்து அதை திருப்பி அனுப்பினார். அதன் பிறகு மீண்டும் தணிக்கை குழுவினர் கொடுத்த அந்த ஆலோசனைப்படி அந்த சில காட்சிகள் நீக்கப்பட்டது. அதே போல சில காட்சிகள் மியூட் செய்யப்பட்டு மீண்டும் அந்த தணிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அதன் பிறகு கூட இந்த படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் அந்த சான்றிதழ் தற்போதைக்கு தங்கள் கிடைக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக தாங்கள் பட நிறுவனம் தரப்பிலிருந்து தங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அந்த கமிட்டிக்கு இமெயில் மூலமாக மனு அளித்துக் கொண்டதால் கூட எந்த ஒரு பதிலும் வராமலே இருந்து இதுவரைக்கும். ஆனால் கடைசியாக தற்போது அந்த போர்ட் ஆஃப் சேர்மன், அதாவது இந்த சென்சார் கமிட்டியுடைய போர்ட் ஆஃப் சேர்மன் தரப்பிலிருந்து தங்களுக்கு ஒரு பதில் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், அதன்படி இந்த ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி, அதாவது இன்னொரு போர்டு, அதாவது மத்திய குழுவுக்கு தாங்கள் அனுப்பியுள்ளதாகவும், நீங்கள் அவருடைய அந்த ஒரு போர்டை அணுகி நீங்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தற்போது கடைசி நேரத்தில் இந்த ஒரு பதில் வந்துள்ளதாக தெரிவித்தார்கள். இந்த வழக்கின் முக்கிய வாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு படமானது தணிக்கை செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ் அறிவிக்கப்பட்ட பிறகு புதிதாக இந்த படத்திற்கு யாரோ புகார் கொடுத்தால் அதன் மீது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அப்படி ஏற்கனவே இருந்த ஒரு விதிமுறை தற்போது 2024ஆம் ஆண்டு அது நீக்கம் செய்யப்பட்டுவிட்டது, ரத்து செய்யப்பட்டு விட்டது. எனவே அந்த பழைய விதிமுறைகளை கொண்டு தற்போது தணிக்கை செய்யப்பட்ட ஒரு படத்தை மீண்டும் மறு ஆய்வு செய்வதற்கு அனுப்புவது சட்ட விதிமீறலாகும். எனவே தங்களுடைய அந்த படத்திற்கான சான்றிதழை வழங்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விதிமீறல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இன்னும் 9ஆம் படம் வெளியாக உள்ள நிலையில் கடைசி நேரத்தில் இது போன்று தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 500 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் வெளியாகும் தேதி தள்ளி போகுமானால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இன்று இந்த பட நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு முக்கிய வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல இந்த தணிக்கை குழு சார்பை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் மத்திய அரசுடைய அந்த விளக்கத்தை கேட்டு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த மனுவானது இன்று காலை முறையிடப்பட்டு இப்போ இந்த பிற்பகல் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. எனவே தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுப்பதற்கோ அந்த அறிக்கை கொடுப்பதற்கோ கால அவகாசம் வழங்க வேண்டும். நாளை மறுநாள் இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த படமானது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியுள்ளது. கடைசி நேரத்தில் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே காலதாமம் ஏற்படுத்தக்கூடாது என்று தெரிவித்ததால் இந்த ஒரு வழக்கானது அந்த விசாரணை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல எதன் அடிப்படையில் இந்த ஒரு படம் தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட மீண்டும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது என்று பார்க்கும்போது அந்த ஒரு கமிட்டிக்கு தற்போது இந்த படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் உள்ளது, 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்க முடியாத காட்சிகள் உள்ளது, அது போன்ற ஒரு புகார் வந்துள்ளது அடிப்படையில் தான் இந்த ஒரு படமானது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த புகார் யார் அளித்தார்கள் என்பது விவரங்கள் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று அந்த பட நிறுவன தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புகார், நீங்கள் தெரிவிக்கும் இந்த புகார் யார் கொடுத்தார்கள், யாருடைய புகாரின் அடிப்படையில் இந்த ஒரு படமானது தணிக்கை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது தொடர்பான முழுமையான விவரங்கள், யார் புகார் கொடுத்தாரோ அவருடைய அந்த புகாரின் நகல் வேண்டும். இது அனைத்தையும் நாளை பிற்பகல் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மதன், இப்போ படத்திற்கு வரக்கூடிய சிக்கல் அப்படின்னா ரொம்ப விரைவிலேயே அந்த ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தணிக்கை சான்று விவகாரம் அப்படிங்கிறது ரிலீஸை பாதிக்குமா? கண்டிப்பாக இந்த ஒரு தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே இந்த படமானது வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஏற்கனவே தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட யாரோ ஒருவர், அதாவது
பேர் குறிப்பிடாத ஒருவர் கொடுத்த புகார் அடிப்படையில் வேண்டுமென்றே தங்களுடைய படத்தை தற்போது மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் போன்ற நடவடிக்கை ஈடுபட்டு வருவதாக தான் இவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அந்த தணிக்கை சான்றிதழ் இருந்தால் மட்டுமே ஏற்கனவே அறிவித்தபடி இந்த படமானது வரும் 9ஆம் தேதி வெளியாகும். ஆனால் கடைசி நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வருவதால் அதே போல முக்கிய குற்றச்சாட்டாக இந்த பட நிறுவனம் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால், இது போன்று தணிக்கை சான்றிதழ் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு ஒரு புகார் யாரோ ஒருவர் கொடுத்தால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை. ஆனால் இவர் கொடுக்கும் விளக்கத்தை பார்க்கும் போது ஒரு புகார் வந்துள்ளதால் அது தொடர்பாக முடிவெடுக்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியுள்ளோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அது யார் புகார் கொடுத்தார்கள் என்றும் தங்கள் தெரிவிப்பதில்லை. எனவே இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட்டு உரிய ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்திருக்கப்பட்டது. அதனால்தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யார் புகார் கொடுத்தார்களோ அவர்களுடைய பெயர் அந்த புகார் கடிதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது போன்று தணிக்கை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அந்த படத்தை மறு ஆய்வு செய்ய முடியாது என்று ஒரு சட்டத்தில் இருக்கும்போது எவ்வாறு அது போன்று தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட தொடர்பான அந்த விளக்கங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நாளை தாக்கல் செய்யக்கூடிய அந்த விளக்கங்கள், எழுத்துப்பூர்வ விளக்கங்கள் மற்றும் அந்த புகார் கடிதத்தை நீதிமன்றம் ஆய்வு செய்யும் போது அதில் எந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லை என்ற பட்சத்தில் மட்டுமே நாளை அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதன் பிறகு திட்டமிட்டபடி 9ஆம் தேதி இந்த படமானது வெளியாக வாய்ப்புள்ளது. ஒருவேளை நீதிமன்றம் இந்த புகாரின் அடிப்படையில் நீங்கள் மறு ஆய்வு செய்யலாம் என்று தெரிவிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அறிவித்தது போல இந்த ஜனநாயகன் திரைப்படமானது 9ஆம் தேதி வெளியாக சிக்கலும் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதன், இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார், அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ இந்த படத்துல மத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலான காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தணிக்கை சான்று வழக்கு மீண்டும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் அப்படிங்கிறது விஜயனுடைய அந்த ஜனநாயக பட ரிலீஸை பாதிக்கும்னு பார்க்கலாமா? என்ன விவரம்? காயத்ரி, ஒரு திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று என்பது அந்த வெளியீட்டுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு திரைப்படமோ அல்லது திரையரங்கில் ஒளிபரப்பக்கூடிய விளம்பர படமோ எதுவாக இருந்தாலும் தணிக்கை சான்றிதழ் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அது இருந்தால்தான் திரையிட முடியும். இந்த நிலையில் தான் இந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட வேண்டிய இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை குழு இன்னும் சான்றிதழ் கொடுக்காமல் இருக்கிறார்கள், வழங்கப்படவில்லை. அதற்கான காரணங்களும் தற்போது மதன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் இருந்தால்தான் திட்டமிட்டபடி அந்த படம் 9ஆம் தேதி வெளியாகும். இல்லை என்றால் அது வெளியாகிறதில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தணிக்கை ஏனென்றால் தமிழ் திரைப்படத்திற்கு அந்த தணிக்கை கிடைத்து அதற்கு பிறகு இந்த திரைப்படம் தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 2 மொழிகளில் வெளியாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் அனைத்து மொழிகளிலும் வெளியிட வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள், தயாரிப்பு நிறுவனம். எனவே இன்று அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைத்திருந்தால்தான் நாளை அந்த மற்ற 2 மொழிகளுக்கு இந்த சான்றிதழை வைத்து மீண்டும் விண்ணப்பிக்க முடியும். அது 2 நாட்களுக்குள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் திரைத்துறையில். அப்படி என்றால் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி திரைப்படம் வெளியாகும் ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அந்த வழக்கானது நாளைக்கு ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது, அதில் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை வைத்துதான் ரிலீஸ் தேதி குறித்த அந்த உறுதியான தகவல் தெரிய வரும். காயத்ரி, செந்தில், இப்போ இந்த படத்துல சில குறிப்பிட்ட காட்சிகள் அப்படிங்கிறது மத உணர்வுகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ட்ரெய்லர் வெளியாக இருந்தது. அந்த அடிப்படையில இருந்தே நம்ம படத்தை அப்படி புரிந்து கொள்ளலாமா? அது எந்த பேசிஸ்ல இருந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? காயத்ரி, இந்த வழக்கு பொறுத்தவரை, அதாவது இந்த விவகாரம் தணிக்கை குழு கூறியிருக்கிறது. ஏற்கனவே 19ஆம் தேதி, டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் சொன்ன மாற்றங்களை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார்கள். குறிப்பாக நாம் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தோம். 19ஆம் தேதி, டிசம்பர் 19ஆம் தேதி தணிக்கை குழு படத்தை பார்க்கிறார்கள். டிசம்பர் 22ஆம் தேதி சில மாற்றங்களை செய்ய கூறியிருக்கிறார்கள். அதாவது ரத்தம் அதிகமாக இருக்கும் காட்சி உள்ளிட்ட சில சின்ன சின்ன விஷயங்களை கூறியிருந்தார்கள். அதை மாற்றுமாறு தெரிவித்திருந்தார்கள். படக்குழுவும் அந்த சிஜி ஒர்க் எல்லாம் முடித்து அந்த 2 நாட்கள் அதற்கு எடுத்துக்கொண்டது. 24ஆம் தேதி இவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அந்த பொது விடுமுறை என்பதால் அனைத்து அலுவலகங்களும் விடுமுறையில் இருக்கும். அதன் காரணமாக தணிக்கை குழுவும் விடுமுறையில் இருந்தது. ஆனால் சினிமா துறையில் கூறுவது தகவல் என்னன்னா, அந்த 25ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றங்கள் செய்த பிறகு தணிக்கை குழுவை
தொடர்பு கொள்ள முடியவில்லை. கடந்த 9 நாட்களுக்கு பிறகு அந்த முயற்சி செய்த பிறகு நேற்று தான் படக்குழுவுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரிவைசிங் கமிட்டி அனுப்ப பரிந்துரைக்கிறோம் என்று கூறியதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது 9 நாட்கள் கடந்து அந்த பதிலளித்திருக்கும் நிலையில் தான் தணிக்கை குழுவுக்கு உத்தரவிட வேண்டும், சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று படக்குழு தற்போது நீதிமன்றத்தை நாடி இருந்தார்கள். அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, இப்போ வழக்கமா தமிழ் சினிமாவில் ஒரு படம் தணிக்கைக்கு போய் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எழுந்து அது மீண்டும் தணிக்கை சான்று பெறக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சமீப காலத்துல நிறைய படங்களுக்கு இருக்கு. ஜனநாயகனுக்கு பர்டிகுலரா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா என்ன பார்க்கலாம் செந்தில்? காயத்ரி, இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் முழுக்க கமர்ஷியல் ஃபார்முலாவில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டிருக்க அல்லது முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த தகவல் என்பது படக்குழு தரப்பில் ஆட்சேபனம் தான் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அது போன்ற இந்த காட்சிகளும் இல்லை என்றும் என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது தணிக்கை குழு இது போன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள், தங்கள் வாதத்தையும் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இருந்தாலும் படத்தை குழு தரப்போ அல்லது சினிமா துறையிலோ நாம் விசாரிக்கும் வகையில் அது போன்ற எந்த காட்சிகளும் இருப்பதாக தெரியவில்லை. படக்குழுவும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் என்று சினிமா துறையில் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, செந்தில், இப்போ நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வரதுனால நாளைய நிலைமையை பொறுத்து தயாரிப்பு நிறுவனத்திற்கோ பட ரிலீஸ் தொடர்பாகவோ சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளா என்ன பார்க்கலாம்? காயத்ரி, இதே போன்று ஏற்கனவே செந்தில், நம்ம இது குறித்து பேசலாம். செந்தில், தற்போது சினிமா விமர்சகர் திரு அந்தணன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு ரிவைசிங் கமிட்டியில போகக்கூடிய அளவுக்குள்ள அந்த பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இருந்த போதும் கூட இப்போ அந்த வழக்கினுடைய விசாரணையே நாளைக்கு தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் தேதி ரிலீஸ். என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த தணிக்கை சான்றுல? மேடம், இதுல ஒரு சிக்கலும் இல்ல மேடம். ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே சில கட்டுக்கூட இல்ல, சில சஜஷன் தான் சொல்லியிருக்காங்க. வன்முறை காட்சி கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, அதை மட்டும் நீங்க குறைச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இடங்கள்ல மீண்டும் அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் இவங்க சர்டிபிகேட் தராமல் நீண்ட நாளா இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கும் மேலாச்சு. இது எந்த படங்களுக்கும் நடக்காத ஒரு கொடுமை இந்த படத்துக்கு மட்டும் நடந்துட்டே இருக்கு. அது ஏன் இவ்வளவு பெரிய தாமதம்ங்கிறது புரியவே இல்லை. சென்சார்ல முறையான எந்த பதிலுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது தான் இவங்க சொல்ற குற்றச்சாட்டு. இப்போ இத்தனை நாள்ல நாங்க தர்றோம், அல்லது நீங்க கொடுத்த அதாவது நீங்க திருப்பி சரி பண்ணி கொடுத்ததுல எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, மீண்டும் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க போறாங்க. அப்படி எதுவும் அவங்க பதில் சொன்ன மாதிரியும் தெரியல. எந்த பதிலும் சொல்லாமல் இவ்வளவு நாள் தாமதம் பண்ணி கடைசியில இவங்களே கோர்ட்டுக்கு போற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இப்ப நீதிமன்றம் கூட இந்த நிலைமையின் தீவிரத்தை புரியாம நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நாளைக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி படம் ரிலீஸ். முதல் நாள் வெளிநாடுகள்ல படத்தை திரையிட்டாகணும். இப்ப பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே புரியாம ரொம்ப மெத்தனமா அதுல நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னே புரியல. இல்ல, அது அந்த கேள்வி அடிப்படையிலிருந்து தான் ஜனநாயகன் படம் குறித்த எதிர்பார்ப்பும் இருக்கு. நன்றி திரு அந்தணன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக. நன்றி.